பர்சன்டேஜ்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்காத ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்ச போது இந்த மாதிரி சம் பார்த்தோன்னே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1988ல 50,000, 1989ல அந்த நகரத்தின் மக்கள் தொகை 25% வளர்ச்சி அடையுது. நெக்ஸ்ட் 1990ல அந்த நகரத்தின் மக்கள் தொகை 30% வளர்ச்சி குறையுது. நெக்ஸ்ட் 1991ல அந்த நகரத்தின் மக்கள் தொகை 40% வளர்ச்சி அடையுதுன்னா ஸோ 1991 எண்ணில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்கிறாங்க. ஸோ மக்கள் தொகையில இந்த மாடல் பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1988ல 50,000, நெக்ஸ்ட் 89ல 25% வளர்ச்சி அடையுது. நெக்ஸ்ட் 90ல 30% வளர்ச்சி குறையுது. நெக்ஸ்ட் 91ல 40% வளர்ச்சி அடையுதுன்னா இப்போ 91 எண்ணில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்ன இருக்கிறாங்க. மக்கள் தொகை மட்டும் இல்ல, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு இந்த மாடல் சம் கொடுத்தாலும் இதே சேம் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஆரம்பத்து வேலையோட 50,000. ஸோ அதை எழுதிக்காங்க 50,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க 1989ல 25% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. எப்பவுமே பர்சன்டேஜ் 100% வச்சுக்காங்க. இங்க அதிகரிக்கும் சொன்னாங்களா அதுக்கு 100 கூட கூட்டிக்காங்க, குறையும் சொன்னா 100ல மைனஸ் பண்ணிக்காங்க. ஸோ இங்க அதிகரிக்குது பாருங்க 25% அதிகரிக்குது. அப்ப 100 பிளஸ் 25 ஆட் பண்ணா 125% இன்ட்டு நெக்ஸ்ட் பாருங்க 90ல 30% குறையுது. ஸோ அப்போ பேஸா 100, 100ல 30 போச்சுன்னா மீதி என்ன வரும் 70% இன்ட்டு அகைன் பாருங்க 91ல 40% அதிகரிக்குது. ஸோ அப்போ 100 பிளஸ் 40 140%. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்டேஜ் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், இன்னொரு பர்சன்டேஜ் இன்னொரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், இன்னொரு பர்சன்டேஜ் இன்னொரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 5 இன்ட்டு 125 இன்ட்டு 7 இன்ட்டு 14. இதை அப்படியே பெருக்குங்க. பெருக்கணுமா 61,250 வரும். ஸோ அப்போ அந்த நகரத்தின் மக்கள் தொகை 1991ல 61,250 பேர் இருப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஒரு பொருளோட மதிப்பு, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு கேட்டாலும் இதே சேம் கான்செப்ட் தான்.